ஒருபோதும் தள்ளாட விடாத தேவன். இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், நீ எவ்வளவோ போராடிட்ட, ஆனாலும் என் பிரச்சனை உனக்கு வேணும் மகளே. அப்பதான் உன்னால விடுதலையாக்கப்பட முடியும். சரி, ஆண்டவருடைய பிரச்சனை முன்னாடி போச்சு, இளைப்பாற பண்ணிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அப்பா நான் எல்லாத்தையும் உனக்குள்ள சரி பண்ணிட்டேன், ஏன்னா என் பிரச்சனை உனக்குள்ள வந்துருச்சு, நான் உன்னை கைவிட மாட்டேன்பா. உன் வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன்பா, நான் உன்னோட கூட இருப்பேன். வசனம் சொல்லுகிறது, மோசேயோடு இருந்தது போல. யோசுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கும் தான். மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோடும் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு தேவன் சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏன்னா உன் வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும். 400 வருஷங்கள் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவர் நினைவு கூர்ந்துட்டு இருக்கார். அவர் மறந்து போகலப்பா. காலங்கள் ஆயிருச்சு, நேரங்கள் ஆயிருச்சு. என்னை நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், ஆனா நான் உனக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நீ சுதந்திரிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரத்துக் கொள்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சத்துருவானவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யாருடைய வாய்கள் உங்களுக்கு எதிராக திறக்கப்பட்டதோ, ஏன்னா நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. எதிர்த்து நிற்காதபடி உன்னை மாத்திரம் சுத்திகரிக்க போவதில்லை, உன்னுடைய ஆசீர்வாதம் பல்லர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். உன்னுடைய குடும்பம் பங்கிட்டுக் கொள்ளும், உன்னுடைய உறவினர்கள் பங்கிட்டுக் கொள்ளும், உன் தலைமுறைகள் பங்கிட்டுக் கொள்ளும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? அப்பா என்னை இளைப்பாற பண்ணுவீங்களேப்பா, என்னை கைவிடுவதில்லைன்னு வாக்கு பண்ணிருக்கீங்களேப்பா, என்னை விட்டு விலகுவதில்லைன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்களேப்பா. இன்றைய முதல் நாங்க இங்க வந்திருக்கோம், அவருடைய பிரச்சனை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் மனம் மாறுகிறதுக்கு மனபுத்திரன். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு விலகாதபடி, உங்களை கைவிடாதபடி. ஆதியாகமம் 28:15. இங்க எல்லாரும் பாருங்க, இங்க பாருங்க. நான் சபைக்கு வந்தோன்னே நான் முதல்ல பார்த்த வசனம் இதுதான். ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணின வசனம், என் வாழ்க்கையில என் ஊழியத்திற்கு முதலாய் வாக்கு பண்ணின வசனம் இதுதான். நான் என்ன வசனம் படிக்கலாம்? ஆதியாகமம் 28:15 எடுங்க பார்க்கலாம். நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை பின்தொடர பண்ணுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்றார். கையோ இருதயத்தில் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் என்னை சொன்னதை செய்யும் அளவும், எனக்கு வாக்கு பண்ணதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும் அளவும், எனக்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளும் அளவும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிற தேவன். அப்ப இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிரச்சனை உங்களுக்கு முன்பாய் சென்று சில காரியங்களை உங்களை சரிப்படுத்தி உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் என்னை கைவிட போதில்லப்பா. எத்தனையோ மனுஷன் என் கூட வந்துகிட்டே தான் இருந்தான், நான் ஓடிக்கிட்டே தான் அவனை நம்பி அவன் மேல பாரத்தை வச்சுட்டு அவன் தான் எனக்கு எல்லாம் ஓடிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னை கைவிட்டுட்டான். ஆனா ஆண்டவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல, அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. சங்கீதம் 37:28 நானே வாசிக்கிறேன். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நம்மள யாரு? நீதிமான்களும் பரிசுத்தவான்களும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க காக்கப்படுவீங்கப்பா, என்றைக்கும் கைவிடப்படுவதில்லை, நீங்க அறுப்புண்டு போவதில்லை. துன்மார்க்கனும் அறுப்புண்டு போவான், ஆனா நீங்க அறுப்புண்டு போவதில்லை. ஏன்னா நான் உன்னை சுத்திகரித்திருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிற காரியங்களை துரத்திட்டேன், உனக்குள்ள இளைப்பாற பண்ணிட்டேன், உன்னை கைவிடுவதில்லை. ஏன்னா நான் உன்னை காக்க போகிறேன். ஆண்டவரை சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வாய்த்து, ஆண்டவரே என் கையை ஒருபோதும் விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் விழுந்தாலும் ஓடினாலும் என் கையை நீங்க ஒருபோதும் விட்டுறாதீங்க ஆண்டவரே. எனக்குள்ள நிறைய பாரங்கள் இருக்கு, சந்தோஷம் மகளே. எனக்குள்ள எண்ணிக்கொண்டு இருக்கிற நிறைய சிந்தனைகள் இருக்கு, போராடுகிற காரியம் இருக்கு, பரவாயில்ல மகளே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை மாத்திரம் பிடிச்சுக்குங்கப்பா. ஏன்னா நீங்க என்னை விட்டு போகிறவர் அல்ல, என்னை மனுஷன் கையில விட்டு கொடுக்கிறவர் அல்ல, என்னை சாத்தவருடைய கையில விட்டு கொடுக்கிறவர் அல்ல. உன்னை சுதந்திரிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசத்திற்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு நான் சொன்ன அநேக வாக்கு திட்டங்களை நீ சுதந்திரிக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துவேன், உன்னை காப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை ஒரு போதும். ஆமே.
எத்தனை பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிற தேவன்? எத்தனை பேருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கு, நான் இன்று வரை கண்டிராத வாக்குத்தத்தங்களும், இன்று வரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அநேக நாள் தடையா இருக்கிற காரியங்களை நான் இனி வரப்போகிற நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். ஆமென். மூணாவது காரியம்,